மீனராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி முதல் தர்மத்தின் வாழ்வுதனை சோதிக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற வகையில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டங்களும் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல மீனராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 7.5 சனியினுடைய ஆரம்ப பகுதியில் உள்ள உங்களுக்கு ராசிநாதன் ஆகிய குரு பகவானும் வக்ரகதியில் மிதுன ராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை தராதுங்க. இத்தருணங்கள்ல மீன ராசினியர்களான உங்களுக்கு வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. உடல் நலனிலை கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்களின் போது பணம், பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோருடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது வேண்டுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கௌத்தம் என எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாங்க. பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போதிய அளவிற்கு வருமானம் இருப்பதால பண தட்டுப்பாடு இருப்பதற்கு மீனராசினியர்களுக்கு வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவுங்க. கூடுமான வரைக்கும் திட்டமிட்டு செலவு செய்தால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கவலையின்றி இருக்கலாம் என்பது சுட்டிக்காட்டுது. கிரக நிலைகள் குடும்பத்தில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவ இருக்குதுங்க. குரு பகவான் திருதிய ஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ளதால சற்று தாராளமாகவே செலவு செய்வீங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்கள் சரி தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகே நல்ல ஒரு வரன் அமையுங்க. வேலை இல்லாமல் கவலைப்படுபவர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுங்க. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாகவே இருக்குங்க. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான போக்கு தென்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கிரக நிலைகளின் படி இப்புத்தாண்டு உங்களுக்கு நல்லாண்டாகவே அமைந்திருப்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. குடும்பத்தில் சச்சரவு எதுவுமின்றி ஒற்றுமையும் பரஸ்பர அந்யோன்யமும் நிலவ இருக்கு. வெளியூர் பயணங்களினால் லாபம் நல்ல பலனும் கிடைக்குங்க. இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட பணிகள்ல பொறுப்புகள்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நன்மை செய்யுங்க. ஏனென்றால் அவர்கள் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. பொறாமையினால் சக ஊழியர்கள் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இத்தகைய கிரக நிலைகள் அமையும் போது அன்றாட பணிகளில் எச்சரிக்கையாக செயல்படுவது அவசியம் என பிரதான ஜோதிட நூல்கள் மீண்டும் வற்புறுத்தது. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பது கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல அன்றாட பணிகள்ல எச்சரிக்கையாக செயல்படுவது அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கு. ஜனவரி மாதம் 30ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. அதே போல் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கக்கூடும் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து அதனால் முன்கூட்டியே விலையை நிர்ணயிப்பது கூடாதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறைய கொடுங்க. பண விஷயங்கள்ல கண்டிப்பாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை தவிர்த்துக்கோங்க. அதே போல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று முதலீடுகள்
ஈடுபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மீன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று எண்ணி எதிர்பார்த்திருந்த வாய்ப்பு கடைசி நேரத்தில் கை நழுவி போகுங்க. கைப்பணமும் மீன் செலவுகள்ல கரைந்துவிட இருக்கு. அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலந்து கொண்ட பல நிகழ்ச்சிகளிலும் கூட எதிர்பார்த்திருந்த வருமானம் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. அதனால் முன்னமே எவ்வளவு சம்பளம் என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் அதற்கான வேலையை ஆரம்பிப்பது அல்லது அந்த நிகழ்ச்சிகளுக்கு செல்வதா வேண்டாமா என்பதை முடிவெடுத்துக் கொள்வது நல்லது. வாய்ப்பு கிடைக்கின்றது என்று ஏற்றுக்கொண்டு விட்டு அப்புறம் பணம் கிடைக்காமல் போய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் முன்கூட்டியே அவற்றை விசாரித்துக் கொள்வது நல்லது. கைப்பணத்தை காப்பாற்றி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக இருங்க. அதே போல் மீன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை அரசியல் துறையுடன் தொடர்புள்ள கிரகநிலைகள் அனுகூலமாக சஞ்சரிக்க பேச்சில் கவனமாக இருங்க. மேல்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணித்து விடுவாங்க. காரணம் உங்கள் மீது நம்பிக்கையின்மை இதற்கு காரணமாக இருக்குதுங்க. உங்களுடைய திறமையிலும் கட்சி மீதுள்ள விசுவாசத்திலும் அவர்களுக்கு நம்பிக்கை குறைந்துள்ளது. மேலும் பிற அரசியல் கட்சிகளுடன் நீங்கள் நெருக்கமாக பழகுவதும் மேல்மட்ட தலைவர்களுக்கு பிடிக்கவில்லைங்க. அவர்கள் சந்தேகிக்கிறார்கள். நீங்கள் ஒரு மதில் மேல் பூனை போன்றவர் என அவர்கள் கருதுகிறார்கள். இதற்கு நீங்களும் காரணமாக இருக்கிறீங்க என்பதை மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அதனால் எந்த ஒரு முடிவாக இருந்தால் நிதானமாக யோசித்து சிந்தித்து ஆலோசனை பெற்று அதற்கான முடிவை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் சாதகமாக சஞ்சரிக்கவில்லைங்க. நினைவாற்றலும் பாடங்கள்ல ஆர்வம் குறையுங்க. கல்லூரிகளுக்கு செல்வது என்றாலே கசக்கும். இன்றைய கல்வியை நாளை எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிறது என்பதை மறந்து விடாதீங்க. நேரத்திற்கு உண்டு உறங்கச் செல்வதை பழக்கத்தில் கொண்டு வாங்க. தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் சுமார் 30 நிமிடங்களாவது இறை தியானம் செய்வது நல்ல பலனை அளிக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இத்தருணங்கள்ல மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை நேரடி தொடர்பு கொண்டுள்ள செவ்வாயும் மற்ற கிரகங்களும் அனுகூல நிலையில சஞ்சரிக்கவில்லைங்க. விளைச்சல் எதிர்பார்த்திருந்த அளவிற்கு இருப்பது என்பது சற்று கடினம் தாங்க. இதற்கு பல காரணங்கள் இருப்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. உங்களுடைய அலட்சிய மனப்பான்மையும் குறைந்த விளைச்சலும் ஒரு காரணமாக இருக்குங்க. மேலும் வயல் பணிகள் உங்களுடைய நேரடியான உழைப்பும் கண்காணிப்பும் மேற்பார்வையும் குறைந்துள்ளது என்பதை தெளிவுபடுத்துது. நல்ல விளை நிலத்தை விவசாயிகளிடம் ஒப்படைத்துவிட்டு சென்ற 1 வருட காலமாக சற்று அலட்சியமாக இருந்து வருவது கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. இனியாவது விழித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நேரடியான மேற்பார்வையில் இருந்தால் மட்டும் வயல் பணிகள் பலனளிக்குங்க. உங்களுடைய கவனம் சிறிதளவு குறைந்தாலும் விவசாயம் படுத்துவிடும் என்பதை உணர்ந்து கொண்டால் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. பெண்மணிகளை பொறுத்தவரை உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் தொடர்ந்து அனுகூலமாகவே சஞ்சரிக்கிறாருங்க. இருப்பினும் 7.5 சனியினுடைய ஆரம்ப பிடியில் சிக்கி கொண்டிருக்கிறீர்கள். ராகுவினாலும் நன்மை அவ்வளவு ஏற்படாது. வீண் அலைச்சலும் சரும சம்பந்தமான உபாதைகளினாலும் மருத்துவ செலவுகளினாலும் துன்பப்படுவீங்க என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. குறிப்பா இரவு நேரங்கள் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். விரயஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கையினால் பணம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள்ல களவு போக சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதனால் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலை எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.